மாஞ்சோலை எஸ்டேட் பிபிடிசி நிர்வாகத்தின் வங்கி மோசடி முறைகேடுகள் குறித்து ரிசர்வ் வங்கி உரிய பதில் அளிக்க வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சி குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் நிலம் 8000 ஏக்கரை சென்னை HDFC வங்கியில் அடமான வைத்து 50 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. இதுகுறித்து பத்திரப்பதிவுத்துறை IG தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் தீவிர விசாரணை நடத்தினார். அதில் சட்ட ரீதியாகவே எஸ்டேட் நிர்வாகம் நிலத்தின் பெயரில் அடமானம் கடன் பெற முடியாத சூழ்நிலையில் அதற்கு அனுமதி அளித்த கல்லிடைக்குறிச்சி சார் பதிவாளர் சாந்தியை நேற்று சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். தேயிலை தோட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றும் பிபிடிசி நிர்வாகம் தேயிலை தோட்டத்தை காண்பித்து 50 கோடி கடன் பெற்ற சம்பவம் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இதற்கு மத்திய அரசின் சார்பில் வங்கி உரிய பதிலை அளிக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட அனைத்து அரசியல் கட்சி குழுவினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலேருந்து பேசுகிறோம், கவுன்சிலர். இப்போது பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். என்ன செய்யண்டு தெரியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரம் பாய்ச்சி மக்களுடைய மனநிலை என்ன முடிவு இல்லாமல் என்னத்தை நோக்கி போகணுங்கிற அளவுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் வருத்தத்தில் இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்போ திடீர்னு சத்தியம் டிவியில் போடுறாங்க, இந்த மாதிரி மாஞ்சோலை பிபிடிசி நிறுவனம் 50 கோடியை வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பத்திர ஊழல்னு. ஆனால் இதை கேட்டோடனே இதோட பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இப்போ மாதிரி ஏதாவது எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கும்னு நினச்சிருந்தா இந்த அதிர்ச்சியை கேட்டோன்னே எங்களுக்கு பயங்கர இதாக இருக்குது. மக்கள் ஃபுல்லாக என்ன செய்யணுட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 50 கோடி வாங்கின பிரச்சனை வந்ததுனால எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி எப்படியாவது இந்த கவர்மெண்ட் எடுத்து இந்த கேண்டீன் நடத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இதே போல் தான் எல்லாருடைய எங்களுடைய மக்களுடைய மனநிலை எல்லாமே இப்படி தான் இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எங்களை விட்டு வெளியில் அனுப்பும்போது நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கிடையாது. நாங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துப்போ எங்கே கொண்டு போய் சேர்க்கனே தெரியாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம். பிபிடிசி நிறுவனம் இப்போது 50 கோடி கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 10 நிமிஷத்தில் போட்டுருக்காங்க. அதை கேட்டால் அதே எங்களுக்கு பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இதில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அதனால் அரசு எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும். இந்த எஸ்டேட்லேருந்து நாங்கள் போகும்போது அரசு எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி தரணும். இப்போ எங்களுக்கு இந்த மாஞ்சோலை எங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வெளியே போக சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்த விட்டு எங்களுக்கு வெளியே வர்றதுக்கு. இதை இந்த தேயிலை காட்டை அரசு இதை எடுத்து கண்டிப்பாக அதை நடத்தணும். எங்களுக்கு மக்கள் இந்த இடத்த விட்டு வெளியிறங்க ரொம்ப வருத்தப்படுதாங்க. அதனால் இது எங்களுக்கு கண்டிப்பாக இதை அரசு எடுத்து நடத்தணும். இப்போ இந்த காலையில் இந்த பிரச்சனை டிவியில் போட்டிருக்காங்க, சத்திய நியூஸில். அதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. எங்களுக்கு வீடோ இடமோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இதுவரை கவர்மெண்ட் எங்களுக்கு எதையுமே எடுத்து செய்யவே இல்லை. மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசு கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்கும். இவ்வளோ குடியுரிமை எல்லாமே இங்கே இருக்குது. எங்களுக்கு வீடு இல்லை, நாங்கள் எங்கே போய் மாற்றுவோம்? எங்கள் ஆதார் இருக்குது, ஆதார் கார்டு. எங்களுக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் எங்கே போய் வீடு இருந்தால் தான் மாற்ற முடியும். இப்படி சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் இந்த இடத்த விட்டு போவதுக்கு எங்களால் முடியாது, மாற்றுறதுக்கு முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். மறுவாழ்வு ஒரு வேலையோ ஒரு வீடோ கட்டி கொடுத்தா பரவாயில்ல. மற்றபடி எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்கள் நடுவில் பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கே தான் உட்கார முடியும். எங்களுக்கு வேறு ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது.